கடற்கரையின் ஓரத்தில் ஒரு நாள் ஒரு சிறிய பெண் லத்திக்ஷ்கா மண்ணில் கிடந்ததை பார்த்து நின்றாள். அது ஒரு ஜாதூய பச்சை ஆமை. அதன் ஓடு உடைந்திருந்தது. நடக்கக்கூட முடியாமல் வலியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த லத்திக்ஷ்கா பெண்ணின் மனம் உடைந்தது. அவள் மெதுவாக அதை தூக்கினாள், தண்ணீர் கொடுத்தாள். பயப்படாதே, நான் இருக்கேன் என்று மென்மையாக சொன்னாள். நாள் 1, 2, பல நாட்கள் கடந்தது. அன்போடு பாசத்தோடு அவள் அந்த ஆமையை பார்த்து கொண்டே இருந்தாள். மெதுவாக மெதுவாக ஆமை குணமடைந்தது. அச்சமயம் அதன் ஓட்டில் நீல நிற ஜாதூய ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது. ஒரு நாள் ஆமை பேசினது. நீ எனக்கு உயிர் கொடுத்தாய். இப்போ நான் உன்னை கடலின் ஜாதூய உலகத்திற்கு அழைத்து செல்கிறேன். அதன் ஓட்டிலிருந்து மெதுவாக ஒளிரும் சிறிய இறக்கைகள் முளைத்தன. அந்த பெண் லத்திக்ஷ்கா கண்கள் பெரிதாகின. சிரித்துக்கொண்டே அதன் மேல் அமர்ந்தாள். அடுத்த நொடி ஆமை பறந்தது. கீழே நீலக்கடல், வண்ண வண்ண மீன்கள், ஒளிரும் அலைகள், குளிர்ந்த காற்று அவள் முகத்தை தொட்டது. அந்த சந்தோஷம் சொல்ல வார்த்தைகளில்லை. திடீரென ஆமை அமைதியாக மாறியது. என்னாச்சு ஆமை அண்ணா என்று அவள் கேட்டாள். ஆமை சொன்னது, இன்னும் யாரும் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் கூட பண்ணல. அதை கேட்டதும் அந்த பெண் லத்திக்ஷ்கா சிரித்துக்கொண்டே சொன்னாள், அப்படின்னா இப்போதே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு இருவரும் சிரித்தபடியே கடலின் மேல் பறந்து கொண்டே முன்னே சென்றார்கள்.